இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். அரசியல் பலம் அப்படிங்கிறது கட்சி அதிகாரம் கிடையாது, மக்கள் செல்வாக்கு தான் அப்படின்னு தமிழக அரசியல்ல நிரூபித்திருக்கக்கூடிய பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர், முக்கிய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் நம்மளுடைய இன்றைய எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ்ல நம்மோடு இணைந்திருக்கிறார். கூடவே அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் முக்கிய தலைவருமான விஜயபாஸ்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ரெண்டு பேர்கிட்டையும் கரூரை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. என்டிஏல இப்ப நீங்க டிடிவி தினகரன், அன்புமணி மூன்று முக்கிய தலைவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடல அப்படிங்கிறது என்டிஏக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகும், இல்ல அவங்களுடைய வெயிட்டேஜ் கொஞ்சம் குறைக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள்லாம் எனக்கு கட்சி எடுத்த முடிவு. நேற்று தேசிய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்கள் கூட அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. இந்த முறை நான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரச்சாரத்துக்கு தேவைப்படுகின்றேன். மேபி அடுத்த முறை வேட்பாளராக தேவைப்படுவேன். ஒரு கட்சியில நம்ம எல்லா சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும். இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி 27 இடத்துல நிக்கிறோம், அதிகப்படியா நிக்கிறோம். 27 இடத்துக்கும் போகணும். எல்லா தலைவர்களுமே இன்னைக்கு வேட்பாளராக இருக்கிறாங்க. முருகன் அவர்கள் வேட்பாளராக இருக்கிறாங்க, நயினார் நாகேந்திரன் அவங்க வேட்பாளராக இருக்கிறாங்க, வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க வேட்பாளராக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கட்சி எனக்கு சொன்ன பண்ணி இதை நீங்க செய்யணும், எல்லா இடத்துக்கும் போகணும்னு. ஸோ நானும் 9ஆம் தேதி கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் எப்போ முடிஞ்சு ஸ்க்ரூட்டினி முடிஞ்சதோ அன்னையிலிருந்து 21 வரைக்கும் போறோம். அதனால இட் டசன்ட் மேட்டர். நமக்கு இந்த கூட்டணி ஜெயிக்கணும். 210, 234க்கு 210 என்கின்ற இலக்கு வைத்திருக்கிறோம். அதை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எட்டணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி எப்போ இப்படித்தான் யோசிக்கும். பீகாராக இருக்கட்டும், தமிழகமாக இருக்கட்டும், நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்து கூட்டணி தர்மத்தை காப்பாற்றி அடுத்த கட்டம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் ஒரு இலக்கணமா இருக்கும். ஒரு காங்கிரஸை போல கிடையாது. பிஜேபி வாஜ்பாய் காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். அந்த கூட்டணியினுடைய நட்புணர்வை எப்பவுமே நம்ம பேணும். சோ இந்த முறை எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை சந்தோஷமா நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா இப்போ விஜயபாஸ்கர் கூட இருக்காரு. அவர் ஊர்ல இருந்து ஒருத்தர் கோயம்புத்தூருக்கு பார்சல் பண்ணி அமைச்சிருக்காரு. அவர் இப்போ கோயம்புத்தூர் சவுத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டிடுறாரு. தமிழகத்துல ஒரு அரசியல் தலைவரை பத்தி ஒரு கொஞ்சம் மதிப்பீடு குறைவா இருக்கு, ஆனா மதிப்பீடு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் கேட்டீங்கன்னா அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள். ஏன்னா அவரை நான் ரொம்ப நெருக்கமா பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். கரூர் மாவட்டத்தில் அவங்க இருக்கிறனால ஒரு ரொம்ப சரளமான ஒரு மனிதர். எப்ப இருந்தாலும் ஓடக்கூடிய ஒரு மனிதர். எல்லா இடத்துலையும் நான் கும்பாபிஷேகத்துல பார்ப்பேன், ஒரு பெரிய காரியம் வீட்டில் பார்ப்பேன், கல்யாண வீட்டில் பார்ப்பேன், எங்கேயும் முதலாளாக நிற்கக்கூடியவர். எனக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய ஆச்சரியம், கரூர் மாவட்டத்தில் எப்படி விஜயபாஸ்கர் அண்ணன் ஒரு சிறந்த ஆளுமையாக நல்ல மனிதராக இருந்தும் கூட செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அரசியல்ல சில இடத்துல ஜெயிக்கிறாங்க, சில நேரத்தில் ஜெயிக்கிறாங்க. அதற்கு ஆங்கிலத்தில் ஒரு கோட் சொல்லுவாங்க, யூ கேன் சீட் சம் பீப்புள் சம் டைம், you can cheat many people many time, but you cannot cheat all people all the time ன்னு சொல்லுவாங்க. எல்லோரையும் எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் ஏமாற்ற முடியாதும்பாங்க. இந்த முறை கரூரை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டு காலம் இவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய உழைப்பு, கரூரில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் இஷ்யூல இருந்து எத்தனையோ கேஸ தனி மனிதனாக பசுமை தீர்ப்பாயம், உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றம், கரூர் மக்களுக்காக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர். இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும், கரூருக்கு ஆக்சுவலா எம்எல்ஏவே இல்லைங்கண்ணா. கடந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு மேல சிட்டிங் எம்எல்ஏ புலால் சிறையில் இருக்கிறாங்கன்னா யார் மக்களுடைய பிரச்சனையை பேசுவாங்க? அதையும் திரு விஜயபாஸ்கர் அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால நான் இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி எதிர்பார்த்தேன். திரு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை கரூர் சட்டமன்ற தொகுதியில நிச்சயமாக விஜயபாஸ்கர் அவர்களை எதிர்கொள்வதற்கு தெம்பும் திராணியும் இல்லை என்பது எனக்கு எப்பவோ தெரியும். நானும் அவரை பலமுறை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவேன், கண்டிப்பா கரூர் நிக்க வாய்ப்பே இல்லை, வேற பக்கம் தான் ஓடி போறான்னு. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கு வந்திருக்கார். உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில இன்னைக்கு பாதி நேரம் அவர் கோட்டைமேடு பகுதியில் தான் சுத்திக்கிட்டே இருக்கார். அதனால இன்னைக்கு நமக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கக்கூடிய அந்த தோல்வி என்பது சேப்பாக்கு வரை அது போகும். அதனால செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் மண்ணிற்கு இன்னைக்கு அவர் வந்திருக்கிறாரு. அதே அட்ராசிட்டியை கோயம்புத்தூர் மண்ணுக்கு கொண்டு வந்திருக்கின்றாரு. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் நாம் தொடர்ந்து சொல்லுகின்றோம், 18 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டை கரூர்ல இருந்து கொண்டு வந்து பக்கத்தில் நிற்க வைக்கிறார். அப்ப கோயம்புத்தூர் திராவிட முன்னேற்ற கழகமே அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் விஜயபாஸ்கர் அண்ணன் கரூர் சட்டமன்றத்தில் எளிமையா ஜெயிப்பது மட்டுமல்ல, இந்த முறை அரவக்குறிச்சியும் நாம ஜெயிப்போம். நீங்க பாருங்க, குளித்தலையும் ஜெயிப்போம், கிருஷ்ணாயபுரமும் ஜெயிப்போம். காரணம் 4க்கு 4 இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரூர்ல வரும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலம் பெறும்.
ஏன்னா 210 நம்ம 234 வரணும்னா கரூர்ல 4 வரணும். அதனால இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தாக்கம் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். கரூருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் இல்லைங்கன்னா செந்தில் பாலாஜி அவருடைய ஆல்டர் ஈகோ. செந்தில் பாலாஜி பின்னாடி கை கட்டி உட்காருவதற்கு பிரஸ் மீட்ல பக்கத்தில் உட்காரக்கு தான் எம்எல்ஏ தேவைப்படுகின்றார்களோ தவிர செந்தில் பாலாஜி தாண்டி எந்த எம்எல்ஏ எதுவும் கரூர்ல செஞ்சதாக இல்லை. அதனால இப்பதான் நம்ம பரமத்தியில பார்த்தோம், திரு கே செல்வகுமார் ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், அதிமுகவுடைய இந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர். நாங்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தோடு அவர் பின்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். காரணம், அரவக்குறிச்சிக்கு மாற்றம் வேணும். இந்த இடம் கொஞ்சம் பசுமையாகணும், கொஞ்சம் வறட்சி பிடியிலிருந்து வெளியே வரணும், விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்கணும். ஆனால் கரூரை பொறுத்தவரை ஒரு டோட்டல் யுனைட்டில தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் வி செந்தில்நாதன் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. 2024 அன்னைக்கு அவர் வேட்பாளராக போட்டிட்டாங்க. இன்னைக்கு எல்லோருமே தொண்டனாக அதிமுகவுடைய வேட்பாளர்கள் 4 பேருக்குமே நாங்கள் கரூரிலே பணி செய்து கொண்டிருக்கின்றோம். கனிமொழி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. நீங்க தேர்தல் தோல்வி பயத்தின் காரணமாக இந்த தடவை போட்டியிடல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க கனிமொழி அவர்களை நாங்க பாரதிய ஜனதா கட்சியில் என்ன சேர்க்கலீங்கன்னா, கனிமொழி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக நாங்க போடல. அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக கனிமொழி பேசுறாரான்னு தெரியல. அவர் திமுகல அவரே எம்எல்ஏ எலெக்ஷன் போட்டி போடுறதுக்கு சர்ச் ஃபாதரை வச்சு லெட்டர்லாம் எழுதி அதெல்லாம் ரிஜெக்ட் ஆகி சேர் தள்ளி போட்டு ஓரத்தில் உட்கார வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவர் மாடு போல வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க தேர்தல் முடிந்த பிறகு பாருங்க, இத்தனை காலமாக கனிமொழி எங்க வச்சிருந்தாங்களோ அங்கேயே வைக்க போறாங்க. தேர்தல் காலத்தில் அவர் மாடு போல இங்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ பொய் நிறைய பேசுறாங்க கனிமொழி அக்கா. அதனால கனிமொழி அக்கா முதல்ல கட்சிக்குள்ள அவர் இருக்கக்கூடிய இடத்தை அவர் பாதுகாக்கணும். அடுத்த முறை எம்பி சீட் அவர் கிடைக்குமானே தெரியல. இது பாரதிய ஜனதா கட்சியை பத்தி அவங்களுக்கு தெரியாது. இது ஒரு தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. யாரு வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் எந்த பொறுப்புக்கு வேண்டுமானாலும் வரலாம். அது பாரதிய ஜனதா கட்சி. ஆனா எங்க கட்சியினுடைய சித்தாந்தம் தெரியாதவங்க எப்படி இருக்கலாம்? எத்தனையோ தலைவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் 1989 நான் வாஜ்பாயை பத்தி சொல்றேன். அந்த லோக்சபால வாஜ்பாயா போட்டி போடல. நான் வாஜ்பாயுடைய கால் நெகத்தினுடைய தூசிக்கு நான் சமம். அன்னைக்கு வாஜ்பாயாவே அந்த கட்சி பணி செய்யன்னு சொல்லுச்சு. இன்னைக்கு என்னை போன்ற சாதாரண மனிதனுக்கு அந்த கட்சி பணி செய்யன்னு சொல்லியிருக்கு. இந்த கட்சி யார் எங்கே எப்பொழுதே அழைத்து செல்ல வேண்டும் என்பது முழுமையாக தெரியும். அதனால கனிமொழி அக்கா பிஜேபி சேர்ந்து இந்த கருத்தை சொன்னான்னு நான் ஏத்துக்கிறேன். அவங்க பிஜேபியில் இன்னைக்கு சேரல. சேராதப்ப தேவையில்லாத கருத்து, புரியாத கருத்தை ஏன் அவங்க பேசணும்? இப்போ தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் மதுரைக்கு வந்தபோது பாஜக வேட்பாளரை நீங்க வெற்றி பெற வைத்தால் மெட்ரோ வரும் அப்படின்னு அவருடைய கருத்து மிக தெளிவாக இருந்துச்சு. இன்னைக்கு பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுவது ஒரு பக்கம், மெட்ரோ வருவது ஒரு பக்கம். ரெண்டுக்கு நம்ம முடிச்சு போட வேண்டாங்க. முதலமைச்சர் சொன்னதுனால மிரட்டுறாங்க. முதலமைச்சர் அதை அப்படியே முடிச்சு போட்டு அதை மாத்தி பேசுறாங்க. இன்னைக்கு அங்கே மதுரை சவுத்துல திரு ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் அவருடைய முதல் கோரிக்கையை மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் என்று. திமுகவினுடைய எம்எல்ஏ இன்னைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர், அவர் மெட்ரோவை பத்தி எதுவுமே பேசல. தேவேந்திர பட்னாவிஸ் அவங்க சொன்னது மதுரையில மெட்ரோ வேணும்னு கேக்குறீங்க. இன்னைக்கு மத்திய அரசு திரும்ப மாநில அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க, நீங்க கொடுத்த டிபிஆர் சரி பண்ணி கொடுங்கன்னு. அதையே இன்னும் திரும்ப கொடுக்கல. அதனால இந்த எம்எல்ஏ வெற்றி பெறும் பொழுது அவருடைய முதல் கோரிக்கையாகவே மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் என்று இருக்கும். அதை நாங்கள் செவிசாய்ப்போம் சொன்னாங்க. நாம எல்லா எம்எல்ஏக்கும் மரியாதை கொடுக்கறாங்கன்னா, முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னைக்கு பேசுவதற்கு எதுவுமே இல்லை. 5 ஆண்டு காலத்தில் அவங்க சாதனையை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அதனால விதண்டாவாதமாக தேவேந்திர பட்னாவிஸ் அவங்கள, பியூஷ் கோயல் அவர்கள் எல்லாம் தினமும் பம்பு சண்டைக்கு, கொலையடி சண்டைக்கு முதலமைச்சர் இழுத்துக் கொண்டிருக்கின்றார். அண்ணன் ஒரே ஒரு கேள்வி. அண்ணன், போன தேர்தலில் பல தொகுதிகள் சொல்பமான வாக்கு வித்தியாசத்துல அதிமுக கூட்டணி தோல்வி அடைந்தது. இந்த தடவை அமமுக கூட்டணியோட இணைஞ்சிருக்கு, இன்னும் கூட்டணி பலமாக இருக்கு. சோ இந்த தேர்தலில் அந்த போன தடவை இருந்த அந்த மைனஸ் எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறீங்க? இல்ல, இந்த தடவை என்டிஏ கூட்டணி வலுவான கூட்டணியை அமைச்சிருக்காரு எங்களுடைய பொதுச் செயலாளர். அது மட்டும் இல்ல, இந்த 5 ஆண்டு காலத்துல இந்த திமுக அரசினுடைய ஆட்சி மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்கு. அதனால இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு அலை வீசிக்கிட்டு இருக்குது. அதுவும் தேர்தல் நெருங்க இப்ப மிகப்பெரிய, நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது தெரியும், மக்களை பார்த்தா தெரியும், மக்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா அந்த தொகுதியை எப்படி ஜெயிக்கும் கண்டுபிடிக்கும் தெரியும். இப்ப திமுக பிரச்சாரத்துக்கு போற இடத்துல எல்லாம் வண்டி வச்சு ஷிஃப்ட் பண்றாங்க. ஆனா நாங்க பிரச்சாரத்துக்கு போற இடத்துல வண்டி வச்சு மாத்தி கூட்டி போயிடுறாங்க, கும்பல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அப்பவே தெரிஞ்சு போச்சு திமுக இந்த தடவை தோல்வி உறுதிங்கிறது. அது கரூர்ல உங்களுக்கு தெரியும், சொல்லவே வேண்டியது. 250க்கு மேற்பட்ட இடங்கள்ல வட்டி போட்டு அடைச்சாங்க. அதை நாங்க தலைமை தேர்தல் அதிகாரி எல்லா இடத்துலயும் கம்ப்ளைண்ட் பண்ணோம், ரெக்கார்டா கொடுத்தோம். அதனால இப்ப தேர்தல் கமிஷன் அதை ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, வீடு பிடிக்கிறாங்க. வீடுகள்ல எல்லாம் கொண்டு போய் மக்களை உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்க வேண்டியது, பணம் கொடுக்க வேண்டியது, பணம் எவ்வளவு வேணாலும் கிடைக்கும், பணம் கொடுக்க வேண்டியது, மது கொடுக்க வேண்டியது, இதையெல்லாம் கொடுத்து இப்படியா ஓட்டு வாங்கலாம்னு கணக்கு போடுறாங்க. இந்த தடவை மக்கள் அதுக்கு தயாரா இல்லை. அதனாலதான் அவர் கோயம்புத்தூர் போயிட்டார். அவரு சும்மாவெல்லாம் போகல, அவர் எல்லாம் சர்வே பண்ணி பார்த்தார். போன தேர்தலில் ஈஸியா ஜெயிச்சிருப்போம். 100 ரூபாய்க்கு போற கொலுசை கொண்டே கொடுத்தாங்க.
கொடுத்து வெள்ளி கொலுசுன்னு கொடுத்து ஏமாத்தி சொன்னாரு அம்மன் அர்ஜுனன் அவர்களை இன்னைக்கு நேர்காணல் காணும்போது சொன்னாரு, போன தடவை அந்த கொலுசு 1000 ரூபாய் கொலுசு 100 ரூபாய் கொலுசு வெறும் 100 ரூபாய். அந்த கொலுசு உண்மையான வெள்ளி இருந்தா 2000 வெள்ளி கட்டி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, ஒரு ஆள் உடைச்சு பார்த்தா செங்கலா இருக்கும். இல்ல, இந்த தடவை தங்கம் கொடுக்கறாங்க. அவங்க டாஸ்மார்க்ல பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. இந்த தடவை தங்கம் கொடுத்தாலும் எடுபடாது. அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் கோயம்புத்தூர் போயிருக்காரு. கோயம்புத்தூர்ல சுலபமான தொகுதி, வாக்காளர் கம்மியா இருக்காங்க, புதுசா இருக்கிறாங்க. அவங்களை இந்த தடவை ஈஸியா ஏமாத்தலாம்னு நினைக்கிறாரு. அங்கேயும் எங்க வேட்பாளர் சின்ன வேட்பாளர் அல்ல. அவர் அம்மன் அர்ஜுனனும் அந்த தொகுதியில் முதலில் எம்எல்ஏவா இருந்தவர், அனைத்து மக்களோடவும் சகஜமா பழகக்கூடியவர். அதனால அங்கேயும் ஜெயிப்போம். கரூர்ல 4 தொகுதியும் ஜெயிப்போம். எங்களுக்கு மெயின் குறிக்கோள் இப்ப அரவக்குறிச்சி ஜெயிச்சாங்கங்கிறதுல தான் நாங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால எங்களுடைய பிஜேபியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அருமை தம்பி அண்ணாமலை அவர்கள், நான் 2 நாள் கேட்டிருந்தேன், எனக்கு 2 நாள் வேணும் கரூருக்குன்னு, முடியல. இருந்தாலும் அவர் ஒரு இடத்துல பேசினாலே எங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சி கிடைக்கும். கரூர்ல 2 பாயிண்ட் கொடுத்திருக்கிறாரு. நாங்க இந்த தடவை 4 தொகுதி ஜெயிப்போம். கரூர் உங்க இருவருடைய நல்ல தேசிய ஆன்மீக எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். தேர்தலில் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கறத நம்புவோம். நேயர்களே, மற்றொரு எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.